பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இரும்பை மிதக்க பண்ணி. நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். தண்ணீரில் விழுந்த இடும்பு கோடாரியை ஆண்டவர் மிதக்க பண்ணினது போல என்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் இனி நடக்காது, இனி கிடைக்காது என்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேனோ, அப்படிப்பட்ட காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரும்பு தண்ணீரில் மிதந்தது உண்மை என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் துளைத்து போட்ட அல்லது என்னுடைய கைவிட்டு போன, என்னுடைய வாழ்க்கையை விட்டு போன, ஒருவேளை அது இரும்பை போல கடினமாயிருந்தாலும் அதையும் நான் மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முடியாத இரும்பை ஆண்டவர் மிதக்க செய்தது போல, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நான் இந்த நாட்களில் திரும்ப மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய சொத்துக்கள் மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதா? நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய ஒவ்வொரு வரவு செலவு காரியங்கள், உங்களுடைய சரீர சுகம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இரும்பை மிதக்க வைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை நான் இன்றைக்கு மறுபடியும் மிதக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குத்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கையை விட்டு போன சில ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உங்களுக்கு முன்னே மிதக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க வீட்டை விட்டு போன, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன, உங்களுடைய சரீரத்தை விட்டு போன, உங்களுடைய ஸ்தோத்திரம் தொழிலை விட்டு போன, உங்களுடைய ஸ்தோத்திரம் நினைவுகளை விட்டு போன, அநேக நீங்கள் இழந்து போன சில காரியங்களை நான் மறுபடியும் மிதக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். அது மிதக்க போகிறது. பிரைஸ் காட். உங்களுக்கு முன்னே மிதக்க போகிறது. ஸ்தோத்திரம். அந்த வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன் கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில், வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அது விழல, அந்த மரத்தை வெட்டி கீழே சாச்சிட்டான். மரத்தை வெட்டி கீழே வீழ்த்துகையில் ஸ்தோத்திரம் அந்த கோடாரி தண்ணீர்ல விழுந்துச்சான். அவ்வளவு பெரிய மரத்தை கீழே சாச்சதுக்கு அப்புறம் தான் விழுந்திருக்குது. நிறைய நேரங்கள்ல அநேக சத்துருவின் போராட்டத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா நம்ம ஜெயிச்சதுக்கு பிற்பாடு நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சில இழப்புகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். நான் சொல்லுகிறேன், தேவனுக்காய் வந்துவிட்டு இழப்பை சந்தித்த நிலைமையில் இருக்கிறீர்களா? அவன் வீட்டில் இருந்திருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கு போறாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் தங்குவதற்கு ஒரு பெரிய சாலை அமைப்பதற்கு போறாங்க, அதை போடுவதற்கு தான் அங்க போய் மரம் வெட்டுவதற்காக போறாங்க. அவன்கிட்ட சொந்தமா கோடாரி கூட இல்லை. அவன் அதை இக்னோர் பண்ணிருக்கலாம். நான் வரல, என்கிட்ட கோடாரி இல்லை,
நீங்களே போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வேலைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் பக்கத்துல இரவல் கூட வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வேலைக்காய் அவன் போனான். போன இடத்தில் சில காரியங்கள் அவனுக்கு இழப்பை ஏற்படுத்தினது. இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன காரியம் தானே, ஏசுன்னு போறிய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ எல்லாத்தையும் இழந்துட்டு தானே இருக்கிற. அன்றைக்கு யோபின் மனைவி சொன்னது போல, இவ்வளவு இழந்ததுக்கு பிற்பாடும் இன்னும் நீ தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயே, அவரை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னது போல இன்றைக்கும் அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீ பைபிள் எடுத்துட்டு போறிய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? எல்லாம் நீ லாஸ் பண்ணிட்டல. நீ ஏசுன்னு இவ்வளவு செஞ்சியே, நீ ஆண்டவருக்காக இவ்வளவு செஞ்சியே, நீ ஊழியத்துக்காக இவ்வளவு போராடினியே, இவ்வளவு போராடியும் இன்னைக்கு நீ அவமானப்படுத்தான நிக்கிறேன்னு அநேக நம்ம இகழ்ந்திருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு அவன் தேவனுடைய வேலைக்குத்தான் அவன் கடந்து போனான். போன இடத்தில் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுக்காய் அநேக வருடங்களாய் வாழ்ந்து இன்றைக்கு உங்கள் கையில் இருந்த கோடாரியையும் இழந்துவிட்டு வெறும் கையாய் அன்றைக்கு அவன் தகப்பனே தகப்பனே என்று கூவி அழுதது போல நீங்கள் பரம தகப்பனை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேவனுக்காய் நீ செய்த காரியத்தின் பிரகாரம் எவைகளை இழந்தாயோ, நீ இழந்த அத்துணையும் இந்த நாட்களில் 2 மடங்கு உனக்கு முன்னே கர்த்தர் மிதக்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். இரும்பு தண்ணீரில் மிதப்பதற்கு கடுகளவு கூட வாய்ப்பில்லை. நான் சொல்லுகிறேன், வாய்ப்பில்லாத இடத்தில் கூட கர்த்தர் உங்களுக்காய் சில அற்புதத்தை இந்த நாளில் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் மிதந்து வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்னே மிதந்து வர செய்ய போகிறார். உங்க கையை விட்டு போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு, எடுக்கிற பக்கத்துல, ஓ பிரைஸ் காட், இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் மிதந்து வரப்போது நீங்க கையை நீட்டி எடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம். அங்க ஊழியக்காரர் சொல்றார், அது தண்ணியில மிதந்து வந்த மாத்திரத்துல உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் சொன்ன மாத்திரத்துல அவன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டானாம். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். நீங்க கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு அநேக ஸ்தோத்திரம் நீங்க மிஸ் பண்ண அநேக இரும்புக்களை நான் மிதக்க வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க கையை நீட்டி அதை எடுத்துக்கொள்ள போறீங்க. எது உங்க கையை விட்டு போச்சோ, எது உங்க வாழ்க்கை விட்டு போச்சோ, அதை திரும்ப கர்த்தர் உங்களுக்காய் மிதக்க பண்ண போகிறார். நீங்கள் அதை மறுபடியும் கையை நீட்டி எடுக்க போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்படாதீர்கள், தைரியமா இருங்க. ஸ்தோத்திரம். அது மிதக்க போகிறது. பிரைஸ் காட். எது நீங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எதை மிஸ் பண்ணிட்டு எதை இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எதை மிஸ் பண்ணியிருந்தாலும், எதை இழந்திருந்தாலும் அவைகளை கர்த்தர் நான் மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரும்பை மிதக்க பண்ணினது போல சில ஆஸ்திகள் மிதந்து வரப்போகிறது. இரும்பை மிதக்க பண்ணினது போல சில ஸ்தோத்திரம் வேலைகள் மிதந்து வரப்போகிறது. பிரைஸ் காட். ஹalleluya. இரும்பை மிதக்க பண்ணினது போல அநேக வருடங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு முன்னே மிதந்து வரப்போகிறது. இரும்பை மிதக்க பண்ணினது போல சில ஆவிக்குரிய மகிமையை, சில ஆவிக்குரிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு முன்னே ஆண்டவர் மிதக்க செய்ய போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, கையை நீட்டி எடுத்துக்கொள். நீ இழந்ததற்கு பிற்பாடு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க கையை விட்டு போனதெல்லாம் மறுபடியும் எட்டி பிடிக்கிற அளவுக்கு மிதந்து வருவதாக. எல்லா இரும்பை கர்த்தர் மிதக்க பண்ணுவீராக. அவங்க வீட்டை விட்டு போன, அவங்க வாழ்க்கை விட்டு போன எதெல்லாம் இரும்பை போல இருக்கிறதோ, எதெல்லாம் மூழ்கின நிலைமையில் இருக்கிறதோ, எஸ் லார்ட், நான் இப்பொழுது செபிக்கிறேன். இரும்பை போல மூழ்கின நிலைமையில் இருந்த கையை விட்டு போன அத்துணை காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் மிதப்பதாக என்று நான் செபிக்கிறேன். என் ஜனங்கள் அதை எடுத்துக் கொள்வார்களாக, சுதந்தரிப்பார்களாக. சந்தோஷத்தோடு திரும்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். இரும்பு மிதந்தது போல மூழ்கின அநேக ஆசீர்வாதங்கள், கையை விட்டு போன அநேக காரியங்கள் உங்களுக்காய் மிதக்க போகிறது. கையை நீட்டி நீங்க எடுக்க போறீங்க. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.